ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஒரு டைம் செஞ்சு பாருங்களேன், இதை விடவே மாட்டேங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ராஜ்மா கட்லெட் வாங்க பண்ணலாமா? 1/4 கிலோ ராஜ்மா எடுத்திருக்கேன். காலையிலே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கரில் அதை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 சவுண்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 15 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன கேரட் எடுத்துக்க, அதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவின கேரட்டை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை எவ்வளோ பொடிசாக குட்டி குட்டியாக கட் பண்ணிங்களோ கட் பண்ணி அதே ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, கொத்தமல்லி தழை இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதையும் அந்த மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். நான் வாழைப்பூ எடுத்துருக்கேங்க. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையே மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். நீங்கள் ராஜ்மா கட்லெட்டை வாழைப்பூ சேர்த்தபோது செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ராஜ்மாவை போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உதிரியாக இருக்கணுங்க. கட்டியாக இருந்தால் உதிர்த்து விட்டுக்கோங்க நல்லா. இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். அதையும் போட்டுக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். வேணுன்னா போடுங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையா போட்டுறாதீங்க, ஓவராக ஸ்மெல் வந்துடும். இப்போ எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ராஜ்மா வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கிறேன். நிறையா ஊற்றிடாதீங்க, அப்புறம் கொலன்னு போயிடும். இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க. இப்படி வீடியோவில் காட்டுற மாதிரி கட்டர் தட்டிக்கோங்க. இப்படி தான் தட்டணும்ல, உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அதை மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஐஸ் குச்சி எடுத்துருக்கேன். குட்டிஸுங்களுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு கடாயில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடுமே ரொம்பவே சூப்பராகவே வெந்துருச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோட நம்ம கட்லெட்டை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுடு ராஜ்மா கட்லெட் ரெடி. இதை சாப்பிட்டு பாருங்களேன், இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.